கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, இயேசுவே அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆவியின் கொடைகள் எங்களுக்கு வேண்டும். அயல் மொழியில் நாங்கள் உண்மை துதிக்கணும். துயரமான நேரத்தில் சோர்ந்து போகின்ற உள்ளங்களை தாங்கணும் ஆண்டவரே. இந்த ஆவியானவரே எங்களை தாங்கிக் கொள்ளுங்கப்பா. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியா. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியா. தாங்குங்கப்பா, நீ தாங்க போவதற்காய் நன்றி. இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்காக மோயிசன் ஜெபித்தார், ஆபிரகாம் ஜெபித்தார், யோனா ஜெபித்தார், யாக்கோபு ஜெபித்தார், யோசேப்பு ஜெபித்தார், தானியேல் ஜெபித்தார், பவுலடியார் ஜெபிக்கிறார், திருத்தூதர்கள் ஜெபித்தார்கள். நாங்களும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கின்றவர்களாக வெறும் பார்வையாளராக மட்டும் இருந்து விடாமல் பங்கேற்பாளர், உரிமை பேறு பெற்ற பிள்ளைகள் நாங்கள். ஆண்டவருடைய துன்பத்திலும் இன்பத்திலும் நாங்கள் பங்கேற்கிற பிள்ளைகளாக நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் பதப்படுத்தி, நீர் எங்களை ஆசீர்வதித்து, எங்கள் குறைகளை எல்லாம் செதுக்கி எடுத்து புது படைப்பாய் நீர் மாற்றிக்கொண்டிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மத்திய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். ஆமென். அதனாலதான் இன்னைக்கு தலைப்பு கவலை வேண்டாம். நீ எப்பொழுதும் சந்தோஷமாய் சமாதானமாய் இரு. நான் உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு தன் திருவாய் மொழிந்து சொல்றார், நான் உங்களுக்கு சொல்கிறேன். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா. ஆண்டவருடைய வார்த்தை. அல்லேலூயா. உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை. அதற்கு மேலாக இருப்பது ஆண்டவருடைய வார்த்தை. அதனால்தான் யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டது.
யோவான் 1:14. ஆமென். 1:14. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம், அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் மாட்சியை பெற்றிருந்தார். ஆமென். ஆமென். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம், அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் முறையில், ஒரே மகன் என்ற நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்றாரு, கவலைப்படாத. ஆமென். ஆகையால் 34ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், ஏனெனில் நாளைய கவலை போக்க நாளை வழி பிறக்கும், அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும். ஆமென். அன்றன்றுள்ள தொல்லை போதும். அதனாலதான் 30ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க, நம்பிக்கைக்குரியவர்களே, குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டுப்புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணிய செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா? ஆமென். ஆமென். நம்பிக்கை குன்றியவர்களே, ஆண்டோடைய சமூகத்தில் எல்லாரும் சமம். அவருடைய சமூகத்தில் எல்லாரும் சமம். ஆமீன் வராது. சமம். ஆமீன் வராது. ஆமென். ஆமென். வராது. எல்லாரும் சமம். ஆள் பார்த்து செயல்பட மாட்டார். அதனால தான் நீ உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஒருத்திக்காக சொல்றதில்லை, ஒருத்தனுக்காக சொல்றதல்ல, உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் உங்கள் விண்ணக தந்தை என்று சொல்லுகிறார். உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கு உணவு அளிக்கிறார், அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். ஆமென். நீங்கள் மேலானவர்கள். விண்ணக தந்தை உங்களுக்கு அனைத்தும் செய்கிறார். நீங்கள் அவற்றை விட மேலானவர். எவற்றை விட? வானத்து பறவைகள் விட நீங்கள் மேலானவர்கள். உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்பிக்கை கொண்டியவர்களே என்று நம்மை பார்த்து சொல்ல, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகம் செய்வார் அல்லவா? இயேசு திருவாய் மொழிந்து சொன்னப்பட்ட வார்த்தை. ஆமென். கவலை வேண்டாம். அவர் வாய் திறந்து திருவாய் மலர்ந்து சொன்ன வார்த்தை. உங்களுக்கு என்று மறுபடியும் சொல்லப்படுகிறது, உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா? இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா? ஏன் கவலை கொள்கிறீர்கள்? எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என்ற கவலை வேண்டாம். ஆமென். எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என்ற கவலை நமக்கு வேண்டாம். மற்ற கவலை, உலக கவலை வேண்டாம். பிற இனத்தவரை இவற்றையெல்லாம் நாடுவர். மற்றவங்க தான் கடவுளை அறியாதவர்கள், அறியாத தெய்வத்துக்கு என்று வழிபட்டு கொண்டிருக்கிறவர்கள் இவற்றை அறிய மாட்டார்கள். நாம் ஒவ்வொருவரும் அறிந்த தேவனுக்கு, மறைவாய் உள்ள தேவனுக்கு, மறைவாய் உள்ள தேவனுக்கு, அவருடைய சமூகத்தில் உண்மையோடும் நேர்மையோடு இருக்கிறவங்களுக்கு. அதனால தான் எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என்ற கவலை வேண்டாம். விட்டுடு, கவலைப்படாத. ஆமென். அல்லேலூயா. பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவாங்க. எனக்கு அன்றன்று உள்ள அப்போ எனக்கு ஆண்டவர் டான் 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 கொடுக்குறார். ஆமென். ஆமென். என்ன தேவை என்றால் அது டான் அங்கே டெலிவரி, ஸ்பாட்டில் டெலிவரி. ஆமென். இது என்னுடைய இறை அனுபவம். ஆமன் பார்த்தவர்களே, பிற இனத்தவர் தான் இதெல்லாம்
சந்தேகப்பட்டு பரிகாரம் பண்ணால் தான் எனக்கு எதாவது செய்யும். நோ, உங்களுக்கு உள்ளதை ஆண்டவர் கொடுப்பதற்காக அவர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பொழுது? ஏனென்று சொன்னால் உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். தெரியும். உங்கள் அப்பாவுக்கு தெரியும். அப்பாவுக்கு தெரியும் உனக்கு என்ன கொடுக்கணும், உனக்கு என்ன கொடுக்கக்கூடாது. உனக்கு ஒன்றை கொடுக்கிறார் என்று சொன்னால் அது உன் நன்மைக்காகவே. ஆமென். உனக்கு ஒன்றை உன்னிடத்திலிருந்து விலக்கி வைக்கிறார் என்று சொன்னால் அது உன்னுடைய நன்மைக்காகவே. ஆமென். ஆமென். மறந்து போயிடக்கூடாது. ஆனால் அவர் கருணையும் இரக்கமுள்ளவர். எப்பொழுது எதை கொடுக்க வேண்டுமோ அப்பொழுது அதை தாராளமாக கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. மனம் நிறையும் அளவுக்கு கொடுக்கிறார். ஆமென். பூரித்து போகும் அளவுக்கு அதை அந்த சுகத்தையும் அன்பையும் அவர் நமக்கு அருள் பொழிவு செய்தவருக்கு கருணை காட்டுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் அனைத்தையும் அனுமதிக்கிறார். ஆமென். ஆமென். அதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. அதனால தான் சொல்றாரு 33ஆம் வசனம், ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆமென். இவை அனைத்தும் சேர்த்து அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி நடத்திடுவீர். உமக்கு ஆராதனை உயிருள்ள நாட்களெல்லாம். ஐயா உமக்கு ஆராதனை உயிருள்ள நாட்களெல்லாம். அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். ஆமென். ஆமென். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. சேர்த்து கொடுப்பார். அதனால தான் இன்னைக்கு காலையில் சங்கீதம் 127 அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ஆகாய் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும், இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை விட பின்னைய மாட்சி மிகுதியாயிருக்கும். ஆகாய் 2:9 மிக அழகாக சொல்லும், நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளுடைய ஆவியார் உங்களுடைய தங்கிகளாக இருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு ஸ்தோத்திர பலியில் கொடுத்த வாக்கு தத்தம். ஆகாய் 2:9 அழகாக சொல்லும், இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை விட பின்னைய மாட்சி மிகுதியாயிருக்கும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன். ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு மக்கள் கீழ்ப்படிந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகாய் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இந்த கடைசி வார்த்தை சொல்லுகிறது, அனைவரும் தங்கள் கடவுளாக ஆண்டவரின் குரலுக்கும் தங்கள் கடவுளாக ஆண்டவர் அனுப்பிய இறைவாக்கிரான ஆகாயின் சொற்களுக்கும் செவி கொடுத்தனர். மக்களோ ஆண்டவர் திருமுன் அஞ்சி நின்றனர். அப்போது ஆண்டவரின் தூதரான ஆகாய் மக்களிடம், நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் என்னும் ஆண்டவரின் அருட்செய்தி அவர்களுக்கு அறிவித்தார். அதே தான் இன்னைக்கு மத்தேயு நற்செய்தியிலே 6ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கவலை வேண்டாம். ஆமென். அன்று ஆகாய் புஸ்தகத்திலே ஆகாய் தீர்க்கதரிசி சொல்வதைப் போல ஆண்டவரின் தூதராகின ஆகாய் மக்களிடம் பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களோடு இருக்கிறேன்.
என்னும் ஆண்டவரின் அருள் செய்தியை அவர்களுக்கு அறிவித்தார். நான் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆகாய் சொல்லவில்லை, ஆண்டவருடைய அருள் செய்தியை அறிவித்தார். ஆமென். அல்லேலூயா. உடனே என்ன நடந்ததுங்க? அந்த 14ஆம் வசனத்தில் கடைசி வார்த்தை பாருங்க, அனைவரின் உள்ளத்தையும் தட்டி எழுப்பினார். ஆமென். அவர்களும் சென்று தங்கள் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் இல்லத்தை கட்டும் பணியை மேற்கொண்டார்கள். ஆமென். அப்ப இல்லத்தை கட்டும் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் நமக்குள் தங்கி இருக்கிறார் என்றால், நம்முடைய உள்ளம் இல்லம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் மீண்டும். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு வசனம் தெளிவாக சொல்லுகிறது. மத்தேயு 6:25 உங்களுக்கு சொல்லுகிறேன், உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? உயர்ந்தவை அல்லவா? கவலைப்படுவதால் உங்கள் எவரும் தம் உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும். கூட்ட முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கவலைப்பட வேண்டாம். இந்த காலையில் அருள் செய்தி ஆண்டவர் தந்தது என்ன? நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிரு, சமாதானமாயிரு, எப்பொழுதும் மகிழ்ந்து பாடுங்கள், இடைவிடாது ஜெபம் பண்ணுங்கள், என்ன வந்தாலும் எது நடந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள், எப்பொழுதும் மகிழ்ந்து பாடுங்கள், இடைவிடாது ஜெபம் பண்ணுங்கள், என்ன வந்தாலும் எது நடந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். ஆகவே 33ஆம் வசனம் மத்தேயு 6 சொல்லுகிறது, அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அதனால தான் ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, விதை இனியும் களஞ்சியத்திலே இருந்து விடுமோ, திராட்சை கொடியும் அத்தியும் மாதுளையும் ஒலிவ மரமும் இனியும் பயன் தராமல் போகுமோ, இன்று முதல் உங்களுக்கு நான் ஆசி வழங்குவேன். ஆமென். இன்று முதல் உங்களுக்கு நான் ஆசி வழங்குவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன் என்று சொல்லி திருப்பாடல் 104:28 சொல்லுகிறது, நீர் கொடுக்க அவை சேகரித்துக் கொள்கின்றன, நீர் உமது கையை திறக்க அவை நலன்களால் நிறைவுறுகின்றன. அவர் கொடுக்க நாம் சேகரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். அவருடைய கை திறக்க அவை நலன்களால் நிறைவுறுகின்றன. ஆமென். எனவே சங்கீதம் 104:33 சொல்வதைப் போல, நான் வாழும் நாளெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடு, ஆண்டவரை போற்றி பாடுவேன், என் உயிர் உள்ளவரும் என் கடவுளுக்கு புகழ் சாற்றிடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே.
உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். ஐயா, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. சங்கீதம் 21:6 சொல்லுகிறது, உண்மையாகவே எந்நாளும் நிலைத்திருக்கும் ஆசைகளை அவர் பெற்றுள்ளார். உமது முகத்தை அவர் மகிழ்ச்சியுடன் கண்டுகளிக்க உண்மையாகவே எந்நாளும் நிலைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம் என்ற விசுவாசம். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வாக்கு தத்தத்திற்காய் நன்றி. உண்மையாகவே எந்நாளும் நிலைத்திருக்கும் ஆசைகளை நீங்கள் பெற்றுள்ளீர்கள் என்று சொன்னார். அந்த விசுவாசம் எங்க போச்சு? உன் முகத்தை அவர் மகிழ்ச்சியுடன் கண்டுகளிக்க செய்கிறார். எப்படி? அப்பா, உன் சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து களி கூறுவேன். அப்பாவும் சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து களி கூறுவேன். எப்போது உம்மை காண்பேன், நான் எப்போது உன்னை காண்பேன். என் இதயம் ஏங்குதையா, ஏங்குதையா என் இதயம். எப்போது உன்னை காண்பேன், நான் எப்போது உன்னை காண்பேன். ஏங்குதையா என் இதயம். எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. அல்லேலூயா. அதனால தான் எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? கவலை கொள்ளாதீங்க, ஆண்டவர் சொல்லிட்டார். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும் என்ற விசுவாசம். அவர் உன் கால் இடராதபடி பார்த்துக் கொள்கிறார். நன்றி இயேசுவே. உம்மை காக்கும் அவர் ஒரு நாளும் உறங்கி விட மாட்டார். நன்றி இயேசுவே. இஸ்ரவேலை காக்கின்ற தேவன் கண் அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்ற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி என்றவரே. உம்மை ஒவ்வொரு நாளும் காக்கின்றார், உன் வலப்பக்கத்தில் உள்ளார், அவரே உனக்கு நிழலாய் இருக்கிறார் என்ற வசனத்திற்காய் நன்றி ஆண்டவரே. பகலில் கதிரவன் உன்னை தாக்காது, இரவில் நிலாவு உன்னை தீண்டாது என்ற வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. உம்மை எல்லா தீமையிலிருந்தும் பாதுகாப்பார், அவர் உன் உயிரை காத்திடுவார் என்ற வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. நீ போகும்போதும் உள்ளே வரும்பொழுதும் இப்போதும் எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார் என்ற வாக்குத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. அதிகாலை ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கின்ற அருமை தேவச்சனமே, கவலை வேண்டாம். எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுப்போம் என்ற கவலை வேண்டாம். ஆண்டவர் சமூகத்தில் எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய ஆட்சியும் உரிமையும் நாடுங்கள்.
அவரை தேடுங்கள், ஆண்டவரை தேடுங்கள். பெத்தலை தேடாதீர்கள், என்னை தேடுங்கள், என்னிடம் அன்றாடுங்கள், நான் உங்களுக்கு மறுமொழி தருவேன். நான் உங்கள் ஜபத்திற்கு செவி சாய்ப்பேன். நான் உங்களுக்கு அனைத்தையும் சொல்லித் தருவேன். நானே உங்களை வழிநடத்துவேன் என்று சொல்லி இந்த காலை பொழுதிலும் இந்த மாலை பொழுதிலும் ஆவியானவர் நம்மளோடு பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். ஆண்டவரே, தக்க நேரத்தில் பதில் தருகிறவர். எவற்றையெல்லாம் உனக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரோ அது அவருடைய சித்தமாக இருக்கிறது. எவற்றையெல்லாம் உன்னிடத்திலிருந்து விலக்கி வைக்கிறாரோ அது ஆண்டவருக்கு சித்தம் இல்லை. அதை உணர வேண்டும். ஆண்டவருக்கு சித்தம். அவருடைய சித்தம் என்ன? அவருக்கு சித்தமாக இருந்தால் அனைத்தும் நடக்கும். எனவே உன்னுடைய ஜெபத்தில் இப்படியாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, என் சித்தம் அல்ல, உம் சித்தத்தின்படியே எனக்கு ஆகட்டும். உம் சித்தத்தின்படியே எனக்கு ஆகட்டும். என் சித்தம் அல்ல, நான் ஓடுறேன், எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. ஆனால் ஏன் நடக்கலை? நான் உலக காரியத்துக்காக ஓடுறேன் ஆண்டவரே. உண்மையோடு நேர்மையோடு நான் தேடலை. இன்று ஆண்டவர் சொல்வது, மகனே மகளே, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆகாய் புஸ்தகத்தில் அழகாக சொன்னார். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். அன்பே உருவான எங்கள் அருமை தகப்பனே, இந்த மாலை பொழுதிற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. காலை முதல் இம்மட்டும் நீர் எங்களை வழிநடத்தினீர். எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்தீரப்பா. எனக்கு என்ன தேவை என்பதை அவ்வப்பொழுது நீர் எனக்கு தந்து கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. என் தேவைகள் ஒவ்வொன்றையும் நீர் சந்தித்து கொண்டிருக்கிறீரே. உமக்கு நன்றி சொல்லு. என் தேவைகளை எல்லாம் நீர் பூர்த்தி செய்கிறீரே. உமக்கு நன்றி சொல்லு. ஒப்புக்கொடு. உன்னையே தாழ்த்தி ஒப்புக்கொடு. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர் அவர் ஒருவர் மாத்திரமே என்பதை நான் விசுவசிக்கிறேன். அவர் முடிவெடுத்தால் யாரும் மாற்ற முடியாது என்ற வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. நீர் முடிவெடுத்தால் யாராலும் மாற்ற முடியாது. நீர் முடிவெடுத்தால் யாராலும் மாற்ற முடியாது என்பதை உணர்ந்தவர்களாக, நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி நடத்துகின்றீர். உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாட்களெல்லாம் அப்பா உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாட்களெல்லாம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இளவலை இறைவன் தந்தை மகன் தூயாவே நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் வந்திருப்பவர்களையும் வர முடியாதவர்களையும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன்.